வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் சிந்தாமணி விநாயகரை பற்றி அறிந்தோம். இனி பிரம்மதேவன் ஒருமுறை அதிக வேலை பளுவின் காரணமாக கொட்டாவி விட்டார். அப்பொழுது அதிலிருந்து ஒரு அசுரன் தோன்றினான். அவன் பார்ப்பதற்கு சிந்தூர வண்ணத்தில் அசகாய சூரனைப் போல பார்ப்பதற்கே மிகவும் பயங்கரமாக இருந்தான். அவனை கண்ட பிரம்மா, யாரப்பா நீ என்று கேட்டார். நான் உங்களது கொட்டாவியிலிருந்து தோன்றியவன், அதனால் உங்களை பிள்ளை என்றான் அசுரன். அவனது வண்ணத்தை பார்த்து அவனுக்கு சிந்தூரன் என்று பெயர் வைத்து, உனக்கு சகல சௌபாகியங்களும் வெற்றிகளும் கிடைக்கட்டும் என ஆசி வழங்கினார். மேலும் என்னாலும் மகாவிஷ்ணுவாலும் உன் உயிருக்கு ஆபத்து நேராது என்ற வரத்தையும் அளித்தார். இதெல்லாம் போதாது என்று பாசம் கண்ணை மறைக்க இன்னொரு வரத்தையும் கொடுத்தார். அது யாதெனில், நீ யாரை கட்டி தழுவுகின்றாயோ அவர்கள் உடனே எரிந்து சாம்பலாவார்கள் என்ற வரத்தையும் அளித்தார். இதனால் சிந்துரனின் ஆணவமானது தலைக்கேறியது. சரி, வரம் கொடுத்தவர் தலையிலேயே கை வைத்து பார்த்து விடுவோம் என்று முடிவெடுத்து கள்ள சிரிப்போடு பிரம்மனை நெருங்கி வந்தான். என்னடா இது விபரீதம் என்று தலை தெறிக்க தப்பி ஓடிய பிரம்மன் நேராக வைகுண்டம் சென்று விஷ்ணுவிடம் இதனை தெரிவித்தார். இதனை கேட்டு கோபப்பட்ட விஷ்ணு, இப்படி தரக்கூடாத வரத்தை தந்து இப்படி மாட்டிக்கொண்டாயே என்று அவரை கடிந்து கொண்டு இருவரும் சிந்துரன் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். இவனை வலிமையால் வெல்ல முடியாது என்பதனை உணர்ந்த விஷ்ணு அவனை பார்த்து, சிந்துரா, உனக்கு போர் செய்ய வேண்டுமென்றால் உன் வலிமைக்கு ஈடானவருடன் சண்டையிடுவதுதான் சிறந்தது. அவ்வகையில் பிரம்மனும் நானும் உனக்கு தகுதியானவர்கள் அல்ல. உன்னுடன் சண்டையிடுவதற்கு தகுதி வாய்ந்த ஒரே நபன் கைலாயநாதர் ஒருவரே என்று அவனை திசை திருப்பி விட்டார். உடனடியாக கைலாயம் சென்று சிவனுடன் சண்டையிட தயாரானான் சிந்துரன். அவன் சென்ற நேரம் பரமேஸ்வரன் யோக நிலையில் இருந்தார். அவருக்கு அருகிலேயே பார்வதி தேவி அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொண்டிருந்தார். பார்வதி தேவியை பார்த்த சிந்துரன் அவரது அழகில் மயங்கி மோகம் கொண்டு தேவியை அடைய துடித்தான். நேராக பார்வதி தேவியின் அருகில் சென்றான். அவனது எண்ண ஓட்டத்தை அறிந்து கொண்ட பார்வதி தேவி அலறி அடித்து கொண்டு சிவனை நோக்கி ஓடி அவரை கட்டிப்பிடித்தார். சிவனின் யோகமானது கலைந்தது. அங்கு என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்த தன்னுடைய சூலாயத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக எழுந்தார். அடுத்து என்ன நடந்தது என்பதனை நாளைய அத்தியாயத்தில் அறிவோம்.